அனைவருக்கும் நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த E20 அப்படின்ற பெட்ரோலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த E20 அப்படின்ற பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பலரிடையே வந்து விவாத பொருளா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பலரிடையே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது வந்து இந்த பெட்ரோல் போறதுனால இன்ஜின் ஃபால்ட் ஆயிடுமா, இன்ஜின்ல வந்து மைலேஜ் கிடைக்காதா, நம்ம வந்து வாங்கியிருக்க வண்டியை வந்து மாத்தணுமா, போற வழியிலேயே வண்டி நின்றுமா, ரிப்பேர் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. அவங்களுக்கான ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம அடிப்படையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தினால். அதுல இருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் எத்தனால் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில E20 அப்படிங்கிறது வந்து 20% எத்தனாலும் மிச்சம் இருக்க 80% பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த E20 பெட்ரோல் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த E20 பெட்ரோலை ஏன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க சைடு சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்ற பத்தி பார்ப்போம். இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எரிபொருள், அதாவது வந்து பயோஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபாசில் ஃபியூல் கிடையாது. ஃபாசில் ஃபியூல்னா நிலத்தடியில இருந்து எடுக்கக்கூடிய ஃபியூல். இந்த அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து நிலத்துல இருந்து எண்ணெய் கிணறுல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த க்ரூட் ஆயில், அது மாதிரி கிடையாது. இந்த எத்தனால் அப்படிங்கிறது வந்து இது நேச்சுரலா வந்து உருவாக்கக்கூடியது. அதாவது வந்து கரும்பு ஸ்டாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம், அப்புறம் வந்து கொஞ்சம் தானியங்கள், இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து உருவாக்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எத்தனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூல் தான், பயோஃபியூல். ஆனா பெட்ரோல் அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா, அந்த தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் அளவுக்கு இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த எத்தனால வந்து ஏன் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா இதன் மூலியமா வந்து அந்த பெட்ரோல்ல சேர்க்கும் போது எமிஷன் வந்து கம்மியாகும், அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவசாயிகளுக்கும் நல்லது. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து எத்தனால் கலக்கிறதுனால இந்த ப்ரொடக்ஷன் வந்து நிறைய நடக்கும். கரும்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானிய வகைகள், சோளம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. இதனால விவசாயிகளுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம க்ரூட் ஆயில் வந்து அதிகபட்சமா வந்து வெளிநாடுகளை நம்பி இருக்க தேவையில்லை. நம்ம கம்மியா இம்போர்ட் பண்ணா போதும், எத்தனால் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. இதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் நன்மை இருக்கு, நான் காசு கொடுத்து பெட்ரோல் போறேன்னா எனக்கு நன்மை இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது வந்து எனக்கு புரியுது. இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எத்தனால் வந்து எப்பத்துல இருந்து மிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து இந்த ஏப்ரல் 2026 அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனால் மிக்சிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இப்பதான் வந்து பெரிய பேசு பொருள் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பேசு பொருள் ஆகல. அதனால வந்து எப்ப எத்தனால் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து பலருக்குமே தெரியல. இந்த எத்தனால் மிக்சிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து E5 அப்படின்ற பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 2001 அப்ப இருந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. அதான் வந்து 95% வந்து பியூர் பெட்ரோலும் 5% வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனாலும் மிக்சிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த E5 பெட்ரோல் அப்படிங்கிறது வருது. அது பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா 95% பியூர் பெட்ரோல் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, இன்ஜின்ல எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இந்த இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2022 ஏப்ரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா E10. அதாவது வந்து 10% எத்தனாலும் 90% வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் பெட்ரோலும் மிக்சிங்ல வரும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா E10 சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கார், பைக் இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கம்ஃபர்டபுளா உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்திலேயே 2023 ஏப்ரல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா E20 அப்படின்ற பெட்ரோல் வந்து இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த E20 பெட்ரோல் வந்து அப்பயே லான்ச் பண்ணிட்டாங்க. கமர்ஷியலா வந்து ஒரு சில அவுட்லெட்ஸ்ல மட்டும் லான்ச் பண்ணாங்க. எல்லாருக்கும் கட்டாயம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வரல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த E20 அப்படின்ற பெட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டாங்க. வந்து 20% எத்தனால், 80% பாத்தீங்க அப்படின்னா பியூர் பெட்ரோல் அப்படின்ற பெட்ரோல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரி, இதனால வந்து என்ன பாதிப்புகள் ஏற்படும், அதாவது வந்து ஒரு பெட்ரோல் மாத்ததுனால இன்ஜின் உடனே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுல சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்றேன். 2023க்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா E10 பெட்ரோல் சப்போர்ட் பண்ற மாதிரி இன்ஜின்ஸ் தான். அதுல வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது வந்து நம்ம பேசிய தெரிஞ்சுக்கணும்னா எத்தனால்ல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், அதாவது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ற கார்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்கெட்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு இன்ஜின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜின்ல வந்து கேஸ்கெட் இருக்கும், ஓஸ் பைப்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓரிங், இந்த மாதிரி வந்து சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா E10 பெட்ரோல் போடும்போது வந்து மேக்சிமம் வந்து டிகிரேட் ஆகாது, அதாவது வந்து அரிக்கிறதோ இல்ல வந்து டேமேஜ் ஆகுறதோ ஆகாது. E10 பெட்ரோல் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வடிவமைச்சிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா E20 பெட்ரோல் போடும்போது அந்த E20 பெட்ரோல் வந்து உள்ள போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஓரிங்ஸோ ஓஸோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து துருப்பிடிக்கும், ரஸ்ட் ஆகும், ஃபியூல் டேங்க் கிட்ட வந்து ரஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த E20 பெட்ரோல் வந்து பயப்படுறாங்க. இதே வந்து 2023க்கு அப்புறம் வாங்கினவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் கிடையாது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த வண்டியை வடிவமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது E20 பெட்ரோல்னால வந்து ஒரு பாதிப்பும் வராது. உங்களுக்கு ஸ்லைட்டா மைலேஜ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டவுன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னும் போது மைலேஜ் வந்து கம்மியாகும். பியூர் பெட்ரோல் அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்னா 20% எத்தனால் கலக்குறாங்க அப்படின்னும் போது பியூர் பெட்ரோல் அளவுக்கு வந்து மைலேஜ் கிடைக்காது. ஒரு 50 கிடைக்கிற இடத்துல வந்து 45, 46 கிடைக்கும், அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்ல முடியும்.
இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர்த்து E20னால வந்து எல்லா வண்டிக்குமே பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 2023க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாதிப்பு இல்ல. இதே 23க்கு முன்னாடி நீங்க வண்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டா வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்ல, அதிகமாவே இருக்கும். நீங்க வந்து ரெகுலரா அந்த வண்டி ரன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது E20 பெட்ரோல போறீங்க அப்படின்னா வண்டிக்குள்ள இருக்க ஓரிங்ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸோ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. உடனே கிடையாது, அதாவது வந்து உடனடியா வந்து ஆகும்னு சொல்ல முடியாது. போக 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 பார்த்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியில வந்து வேர் அண்ட் டேர் ஆகும் அப்படின்றதான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய உண்மை. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் சொல்றாங்க. 2023க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட வாகனங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து E20 பெட்ரோல் யூஸ் பண்ணா சில ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து டக்குன்னு போயிடும், சீக்கிரமே வந்து டேமேஜ் ஆயிரும் நாங்க சொல்ல மாட்டோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா E10 சப்போர்ட் பண்ணக்கூடிய பெட்ரோல் சப்போர்ட் பண்ணக்கூடிய கார்ஸ்க்கு வந்து E20 சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கிட்ஸ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. உங்க பிராண்டை நீங்க விசாரிச்சு பாருங்க. மேபி இருந்துச்சு அப்படின்னா உங்க காருக்கு வந்து நீங்க அதை மாத்திட்டு கூட வந்து E20 பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணலாம். இதே E10 தான் யூஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து அவ்வளவு வசதி இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து உடனடியா வந்து போகும்னு சொல்ல முடியாது, போக போக வந்து ரஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு உண்மையான விஷயம் தான், இதை வந்து மாற்றி சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஆனா E20 பெட்ரோல்னால இன்ஜின் போயிடுமான்னு கேட்டீங்கன்னா 2023க்கு மேல இருக்கக்கூடிய வண்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2023க்கு முன்னாடி இருக்க வண்டிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஸ்டிங் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாள் வந்து வண்டி எடுக்காம வச்சிருப்பீங்க அப்படின்னா டேங்க் ஃபில் பண்றதோ இல்ல பெட்ரோல் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறதோ வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எத்தனால் செப்பரேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனாலுமே வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா 2023க்கு முன்னாடி தயாரிச்ச வண்டிக்கு இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த E10 சப்போர்ட் பண்ற கார்ஸ்க்கு வந்து E20 சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து சில கிட்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்க பிராண்ட்ஸ் விசாரிச்சு பாருங்க, கிடைச்சா யூஸ் பண்ணி பாருங்க. மேபி உங்க வண்டி வந்து நல்லா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.